students, next exercise 3.2 question number 4 பார்த்துடலாம். இப்போ question number 4ல actually sumல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா a company receives a shipment of 500 scooters every 30 days. every 30 daysக்கு அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க? 500 scooters ரிசீவ் பண்ணுறாங்க. And from experience it is known that the inventory on hand is related to the number of days x. Okay, since the shipment I of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, I of x equal to 500 minus 0.03 x square சொல்லி கொடுத்துருக்காங்க. The daily holding cost per scooter is 0.3 இருந்தா holding costனா நீ C1 சொல்லி எடுத்துக்கணும். அது 0.3 இருந்ததுன்னா that means holding cost means maintaining cost தான், வேறு ஒன்றும் இல்லை. வச்சுருக்கோம் அந்த இதை வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக நாமளே வச்சுருக்கும் போது டெய்லி ஏதாவது பண்ணுவோம் இல்லையா? அதை ஸ்கூட்டர் சப்போஸ் இருக்குன்னா துடைப்பேன், எல்லா வேலையும் பண்ணுவோம், அதை கால் போடுவோம், அதுக்கெல்லாம் காஸ்ட்டு செலவாகும்ல, அதுதான் ஹோல்டிங் காஸ்ட்டு சொல்கிறோம். தென் டிட்டர்மைன் த டோட்டல் காஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் இன்வென்ட்ரி ஃபார் 30 days. அப்போ டோட்டல் காஸ்ட் கேட்குறாங்க, நீ என்னன்னு பார்க்குற அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் இன்வென்ட்ரிக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா C1 இன்ட்டு இன்டகரல் I of Xன்னு ஃபார்முலா பேஜ் நம்பர் 111 இருக்குது பாரு. இதே மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.22 இருக்குது, அதையும் முடிச்சிரு. அதுக்கு மேலே இன்வென்ட்ரி பேஜ் நம்பர் 111 எக்ஸாம்பிள் 3.22 மேலே இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்லி டோட்டல் இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளை டோட்டல் காஸ்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ C1 இன்ட்டு C1னா வேறு ஒன்றும் இல்லை, ஹோல்டிங் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 30 daysக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால 0 to 30ன்னு சொல்லி நம்ம போட்டு I of Xக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம், அவ்வளோதான். I of Xல என்ன எழுதிருக்கு? 500 மைனஸ் 0.03 x ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை 500 இன்டகிரேட் பண்ணால் 500x, 0.03 x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும் போது 0.03 x³/3ன்னு சொல்லிட்டு வருது. ஃபஸ்ட்டு நாம் இந்த லிமிட்டில் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 30 அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 30 அப்ளை பண்ணுற, அப்போ 500 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 30 அண்ட் 0.03 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 30 இன்ட்டு x³. எகெயின் என்ன பண்ணுறோன்னா லோயர் லிமிட் நாம் அப்ளை பண்ணுவோம். லோயர் லிமிட் இங்கே என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுற. ஸோ இங்கே 500 இன்ட்டு 0னா 0 ஆகிடும், இங்கே 0.03 இன்ட்டு 0னா 0 ஆகிடும். அப்போ டோட்டலாகவே உனக்கு லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0ன்னு வரும். அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க, 500 இன்ட்டு 300னா 15,000 அண்டு 30³ 27,000 சொல்லிட்டு வரும். அப்போ 3யும் 0.03யும் கேன்சல் பண்ணால் 0.01 நமக்கு நல்லா தெரியுது. இப்போ டோட்டல் காஸ்ட்டு தான் நம்மளை கேட்குறாங்க, இதை இன்டகிரேட் பண்ணி எழுதினேனாவே முடிஞ்சது சம்மு. அப்போ என்னன்னு சொல்லிட்டு உனக்கு வரும், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோட்டி 0.01 இன்ட்டு 27,000 அப்படிங்கும்போது 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி இங்கே நம்ம புள்ளி வைக்கும் போது 20 உனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகி 270 வரும். அப்போ 15,000ல் 270 போச்சு அப்படின்னா 14,730 கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கோ. இதோடு நாம் 0.3 மல்டிப்ளை பண்ணுற 4,419. ஓகே, கால்குலேட்டர் வச்சு நீ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வந்துரு. தென் 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஆனிட்டி ஆஃப்டர் n பேமெண்ட்ஸ். இதுக்கும் ஃபார்முலா இருக்குது, புக்கை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். அமௌண்ட் ஆஃப் ஆனிட்டி ஆஃப்டர் n பேமெண்ட்ஸ். இப்போ n பேமெண்ட்ஸ்க்கு உனக்கு அமௌண்ட் ஆஃப் ஆனிட்டிக்கு இதுதான் ஃபார்முலா, இன்டகர் 0 to n p இன்ட்டு e⁻RT இன்ட்டு dt. உனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஃபெச்சஸ் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 5% per annum காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி. அதாவதுட்டு உனக்கு ஆனுவலி உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உனக்கு நீ ஒரு அமௌண்ட்டு கட்டுறேன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அண்ட் an individual deposit 1,000 each year in his account. an individual deposits என்ன பண்ணுற? deposits 1,000 each year in his account. இண்டிவிஜுவலாக அவன் என்ன பண்ணுறான்? 1,000 rupees வந்துட்டு அவன் வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பிங்கிறத என்னன்னு சொல்லி எடுக்கிற 1,000 rupees. அண்ட் இங்கே ஆருங்கிறத என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க? 5% இன்ட்ரெஸ்ட். ஸோ 5/100ன்னு சொல்லிட்டு போடுறோம். அப்போ 5/100ன்னு சொல்லிட்டு போடுற அப்படின்னா இதில் நம்ம போடும் போது என்னன்னு சொல்லிட்டு வரும் பாரு, 1,000 இன்ட்டு e⁻5% சொல்லிடுறோம்.
போகிறோம். இப்போ உனக்கு how much will be in the account after 5 years, அப்போ ஸ்டார்டிங்லேருந்து 5 இயர்ஸ் கழித்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறத தான் நாம் என்ன பண்ணோம், என்னன்னா. அப்போ கேபிட்டல் என்னன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸு அண்ட் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 1000 rupees அண்ட் ஆறுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட்டு. இதில் அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் நீ கண்டுபிடிக்கிற. அப்போ 5 இயர்ஸ் கழித்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் 1000 நம்ம வெளியே எடுத்துடுறோம், 1000 வெளியே எடுத்துடுறேன். அப்போ 0.5 இன்ட்டு இ பவர் 0.05 டீன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இ பவர் ஏடியை நம்ம இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் ஏடி பை ஏன்னு சொல்லிட்டு வரும். அதை தான் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 5 இதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ 0.05 இன்ட்டு 5. செகண்டாக இங்கே இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே நம்ம வெளியே கொண்டுட்டு வந்து போட்டுக்கிறோம், 1000 டிவைடட் பை 0.05ன்னு. தென் லோயர் லிமிட் 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். இ பவர் 0ன்னு சொல்லிட்டு வரும். இ பவர் 0ன்னா என்னன்னு சொல்லிட்டு வரும், 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ நல்லா பாரு, சம்மில் உனக்கு கொடுத்துருப்பாங்க 0.05 இன்ட்டு 5னா 0.25. அப்போ இ பவர் 0.25க்கு உனக்கு புக்கில் இருக்கும் பாரு, என்னன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 1.284ன்னு புக்கில் அந்த சம்மில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி போடுறேன். அப்போ 0.05 நம்ம எப்படி எழுதலாம்னா 5/100, இந்த 100 மேலே கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இந்த 5ஐயும் 100ஐயும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், மேலே 20,000 சொல்லிட்டு உனக்கு வரும். ஓகே, அப்போ 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணும்போது 20ன்னு சொல்லிட்டு வரும். 20 இன்ட்டு 1000 20,000. இதை நம்ம 1.284லேருந்து 1 போச்சுன்னா 0.284ன்னு வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு, ஆன்சர் எவ்வளோ அமௌண்ட் அவன் 5 வருஷம் கழித்து வாங்குவான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் 6th சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு 6th சம்மில் மார்ஜினல் காஸ்ட்டு சம்மில் கொடுத்துட்றாங்க. 6, 7, 8லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக நீயே போட்டுடலாம். ஒரு 2 சம் கொடுத்துட்டா நீயே போட்டுடலாம். மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா 6th சம்மில் உனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க 500 rupeesன்னு. ஃபஸ்ட்டு சம் போட்டல அந்த டைப்பு தான். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 500 rupeesன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை நம்ம கேன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னு சொல்லிட்டாங்க, கொஷின் நம்பர் 6ல் த மார்ஜினல் காஸ்ட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. இதை இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. மார்ஜினல் காஸ்ட்னா எம்சி தான். அதாவது மார்ஜினல் காஸ்ட் மீன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் காஸ்ட்டு dc/dxன்னு சொல்லி உனக்கு போன வருஷமே ஃபார்முலா பார்த்தோம், தெரியும். உனக்கு சம்மிலையும் கொடுத்துருக்காங்க. தென் அப்டைன் த டோட்டல் அண்டு த ஆவரேஜ் காஸ்ட். என்னென்ன கேட்குறாங்க, டோட்டல் காஸ்ட்டு கேட்குறாங்க அண்டு ஆவரேஜ் காஸ்ட்டு கேட்குறாங்க. அண்டர் ஆஃப் த ஃபைம் அண்டர் த அசம்ஷன் தட் இட்ஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் 500 rupees. அப்போ கிவன் சம்மிலேருந்து மார்ஜினல் காஸ்ட் dc/dxன்னு சொல்லி எடுத்துக்கிற. அப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸை வச்சு நாம் இன்டகிரேட் பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் dx இன்டகரல்னு சொல்லி போடுவோம். dx கேன்சல் ஆகிடும். இன்டகரல் dc ஈக்குவல் டு இந்த டேர்மை எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணால் 100, எக்ஸை வச்சு பண்ணும்போது 100x, 10x இன்டகிரேட் பண்ணால் 10x²/2ன்னு சொல்லிட்டு வரும். 0.1னா 0.1, x² இன்டகிரேட் பண்ணால் x³/3ன்னு சொல்லிட்டு உனக்கு வரும். தென் DC இன்டகிரேட் பண்ணால் சின்னு சொல்லிட்டு உனக்கு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த 2ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ண என்னன்னு சொல்லிட்டு வரும், 5ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆன்சர் அப்படியே எழுதிடுற. உனக்கு சம் படி ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 500. இதை கொண்டுட்டு வந்து இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ, 1ல் அப்ளை பண்ணுற. அப்போ டோட்டல் காஸ்ட்டு உனக்கு கிடைக்கும். எப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 500ன்னு இருந்தால் உனக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வருஷம் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், உனக்கே தெரியும். டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எக்ஸு, அதுதான் ஆவரேஜ் காஸ்ட்டு. மார்ஜினல் காஸ்ட்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் காஸ்ட், அதாவது dc/dx. ஆவரேஜ் காஸ்ட்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எக்ஸு. அப்போ இந்த டேர்மை ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா எக்ஸால் டிவைட் பண்ணணும். அப்போ இது எக்ஸ் இல்லாமல் சொல்லுவேன், இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடும், இங்கே x² வரும், இங்கே எக்ஸால் டிவைடட் பண்ணால் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். அதுதான் என்னன்னு சொல்லுவேன், ஆவரேஜ் காஸ்ட்னு சொல்லுவேன். போட்டலாம் இல்லையா. தென் 7th சம் பாரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, புக்கை வச்சுக்கோ. மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இந்த டைம் கேவோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க.
ஃபைண்ட் அவுட் த டோட்டல் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன். இதே மாதிரியே நீ போட்டுடலாமா இல்லையா? என்ன கொடுத்துட்டாங்க? மார்ஜினல் காஸ்ட் உனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது மார்ஜினல் காஸ்ட்னா உனக்கு நல்லாவே தெரியும், டிசி பை டிஎக்ஸ்னு. போன டைம் மாதிரியே இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ரெண்டு பக்கமும் நீ என்ன பண்ணுற? எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுற. ஸோ டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல்னா டி இன்டகிரல் டிசின்னு வரும். இந்த பக்கம் எக்ஸ் பவர் 25 இன்டகிரேட் பண்ணால் 2/5 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 2/5 + 1 டிவைடட் பை 2/5 + 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ பவர்த் டேர்மில் என்ன வரும்? எக்ஸ் பவர் 7/5 டிவைடட் பை 7/5ன்னு சொல்லிட்டு வரும். உனக்கு சம்மில் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 0ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 0ன்னு சொல்லி போட்டுற. அப்போ என்னன்னு சொல்லிட்டு ஆகும்? டோட்டல் காஸ்ட்டோட வேல்யூ உனக்கு கிடைக்கும். அப்போ இந்த 7/5 மேலே கொண்டுட்டு வந்துடுறோம். அப்போ என்ன ஆகிடும்? 5/7ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ மேலே 5 × 300 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வரும்? 1500 டிவைடட் பை 7 எக்ஸ் பவர் 7/5. அப்போ நீ டோட்டல் காஸ்ட்டு கிடச்சிருச்சு. போன தடவை மாதிரி ஆவரேஜ் காஸ்ட்னா என்ன பண்ணணும்? எக்ஸால் டிவைட் பண்ணணும். அப்போ டோட்டல் காஸ்ட் பை எக்ஸுங்கிறது தான் ஆவரேஜ் காஸ்ட். உனக்கு தெரியும், போன வருஷமே நீ இதை பார்த்துருப்ப. டோட்டல் காஸ்ட் பை எக்ஸ் ஃபுல்லாக எழுது, என்ன மாதிரி எழுதாத. அப்போ டிவைடட் பை எக்ஸ் பண்ணுவேன். அப்போ இந்த எக்ஸுங்கிற டேர்ம் மேலே வந்துச்சுன்னா பவரில் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 7/5 இந்த எக்ஸு மேலே வந்துருச்சுன்னா -1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸ் பவர் 7/5ல் 1 போச்சுன்னா 2/5ன்னு சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் வந்துடும். தென் 8th சம்மு நீயே போடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. if the cost of output is 0, அவுட்புட் வந்துட்டு உனக்கு 0ன்னு இருக்கும்போது மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் as the function of x. டோட்டல் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ மார்ஜினல் காஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிசி பை டிஎக்ஸ். மார்ஜினல் காஸ்ட்னு உனக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் இன்டகிரேட் பண்ணுற. எக்ஸை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ டிஎக்ஸ் டிஎஸ் கேன்சல் ஆச்சுன்னா இன்டகிரல் டிசின்னு ஆகும். தென் இந்த டேர்மில் ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு. தென் 1/√AX + BA பவரில் இந்த ரூட்டை வந்து பவரில் கொண்டுட்டு வரும்போது மேலே வரும்போது -1/2ன்னு ஆகும். அப்போ இந்த டேர்மை மட்டும் நாம் இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? பவரில் -1/2 + 1 டிவைடட் பை -1/2 + 1ன்னு வரும். வெளியே பார்த்தீங்கன்னா உனக்கு இது நார்மலாகவே AX + B ஹோல் பவர் -1/2 × DXன்னு வந்ததுன்னா என்னன்னு வரும்னா 1/A × AX + B ஹோல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அந்த 1/A தான் வெளியே எழுதியிருக்கோம். அப்போ ஏஏ என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். எக்ஸ் கூட என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் மட்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணும் போது வெளியே வந்துடும் 1/Aன்னு சொல்லிட்டு. அப்போ ஏஏங்கிற டேர்ம் உனக்கு என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. அப்போ கீழே வந்துட்டு பவரில் பார்த்தீங்கன்னா -1/2 + 1னா 1/2, கீழே இருக்க 1/2 + 1னா 1/2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ கீழே இருக்க 1/2 மேலே போகும்போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆகிடும்? 2ன்னு ஆகிடும். உனக்கு சம்மில் என்னன்னு சொல்லிட்டாங்க? காஸ்ட் ஆஃப் அவுட்புட் இஸ் 0. அவுட்புட்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸு. அப்போ எக்ஸ் 0னா காஸ்ட் என்ன தான் வரும்? 0ன்னு வரும். அவுட்புட்டும் 0 தான் வருது. காஸ்ட் ஆஃப் அவுட்புட் 0னா x0 c0ன்னு அர்த்தம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டுட்டு வந்து நாம் அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு கேவோட வேல்யூ கிடைக்கிது. ஓகே, இந்த கேவோட வேல்யூவை கொண்டுட்டு வந்து எகெயின் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். வெரி வெரி ஈஸி. அந்த டாப்பிக்கில் மார்க் வாங்கிடலாம். 10 சம்ஸும் முடிச்சிரு. தென் 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க. C' ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. C' ஆஃப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி C' ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி சம்மில் உனக்கு கொடுத்துருக்காங்க. C' ஆஃப் எக்ஸ்னால் நத்திங். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசி பை டிஎக்ஸை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. இன்டகிரேட் பண்ணுற எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணுற. தென் இன்டகிரல் டிசின்னு சொல்லிட்டு வரும். அப்போ x² இன்டகிரேட் பண்ணால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3 அண்ட் 4 இன்டகிரேட் பண்ணால் 4xன்னு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த டைமும் என்னென்னு பண்ணிட்டாங்கன்னா டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 200 ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 200 ஏர் கண்டிஷனர் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வெந்த அவுட்புட் காஸ்ட் ஆஃப் அவுட்புட் நாம் 0ன்னு சொல்லிட்டு இந்த சம்க்கு வச்சுட்டு கேவோட வேல்யூவை 0ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு காஸ்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு
அப்புறமேட்டு அவுட்புட் 200 இருந்துச்சுன்னா என்ன 200 ஏர் கண்டிஷனர் நாம் பண்ணுறதா இருந்ததுன்னா அப்போ காஸ்ட் என்னான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கேவை அப்படியே வச்சுட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாது. எப்போ வந்துட்டு நாம் இந்த டைப் சம்முக்கு மட்டும் அவுட்புட் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் அவுட்புட்டு நாம் என்னன்னு சொல்லி எடுத்துக்கணும், 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கே வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் 200 ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அப்ளை பண்ணோம். ஸோ கேவுக்கு 0ன்னு அப்ளை பண்ண ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இதில் கொண்டுட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக 200னா 200 க்யூபு, அப்போ 3 டைம்ஸ் வரும். அப்போ 4 × 200 இது வரும். அப்போ 200ஐயும் 600ஐயும் கேன்சல் பண்ணால் கீழே 3, மேலே 200 × 200னா 40,000. அப்போ 4 × 200னா 800. அப்போ மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற 3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்னு பார்த்தேன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வரும் 3 × 800னா 2400 வரும். அப்போ இதை டிவைட் பண்ணும் போது உனக்கு ஆன்சர் கால்குலேட்டரை பாரு 14,133 வரும். தென் நெக்ஸ்ட் சம். சரி, கொஷின் நம்பர் 10ல் என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்துட்டாங்க. மார்ஜினல் ரெவென்யூனா வேறு ஒன்றும் இல்லை, dr/dx தான். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோன்னா இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ உனக்கு dx கேன்சல் ஆகிடு, இன்டகிரல் drனா ஆர்னு சொல்லி தெரியும். 5 இன்டகிரேட் பண்ணால் 5x, 3 × e பவர் இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், e பவர் ax இன்டகிரேட் பண்ணால் e பவர் ax/aன்னு வரும். அப்போ e பவர் -axனா e பவர் -a டிவைடட் பை -a ப்ளஸ் கேன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த டிஆரை நம்ம என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம், ஆர்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்படியே டைரெக்டாக இன்னொரு ஸ்டெப்பு நீ எழுது, ஓகேவா? இன்னொரு ஸ்டெப் எழுதி இது வரைக்கும் எழுதிக்கிற. என்ன சம்மில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிட்டர்மன் த டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் 100 யூனிட்ஸ். போன தடவை 9th சம்மில் என்ன கேட்டாங்க, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 200 ஏர் கண்டிஷனர். அதாவது 200 ஏர் கண்டிஷனர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், த காஸ்ட் ஆஃப் அவுட்புட் 0ன்னு எடுத்தோம்ல. இப்போ வந்து ரெவென்யூ ஆஃப் அவுட்புட் 0ன்னு சொல்லி எடுத்துக்கணும். அதாவது x = 0, r = 0ன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துகிட்டு கேவோட வேல்யூ நீ கண்டுபிடிக்கிற. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கேக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குற. எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி கிடைக்குதுன்னா 1/0.01ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேவோட வேல்யூவை கொண்டுட்டு வந்து ரெவென்யூ ஃபங்க்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதில் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த 1/, இந்த டேர்மை நீ என்ன பண்ணுற, கீழே இருக்கிற பாயிண்ட் போகணுங்கிறதுக்கோசரம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுற. அப்போ மேலே 100ஆல் மல்டிப்ளை ஆகிடும், கீழே வந்துட்டு 0.01 × 100னா என்னன்னு வரும், 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக எந்த டேர்முக்கு பதிலான்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்த 1/0.01க்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம், 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணும்போது கீழே என்னன்னு வரும், 0.01ன்னு வரும். நெகட்டிவ் சைனில் இருக்குது ஆனால். ஓகே, அப்போ என்னன்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை அதாவது 1/0.01னாவே நம்ம என்னன்னு சொல்லி போடலாம், 100ன்னு போடலாம். இங்கேயே கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 0.01 தான் வரும். அப்போ அதையும் 100 போடலாம். நெகட்டிவ் சைனை நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அப்போ நாம் 100 என்னன்னு சொல்லியிருக்காங்க சம்மில் 100 யூனிட்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. போன தடவை 200 ஏர் கண்டிஷனுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ரெவென்யூன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 யூனிட்ஸ்னால் எக்ஸுக்கு பதிலாக 100ன்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 100 அண்ட் எக்ஸுக்கு பதிலாக 100ன்னு அப்ளை பண்ணும் போது இங்கே என்ன ஆகிடும், 0.03 × 100னா -3ன்னு சொல்லிட்டு ஆகிடும். அப்போ 600 + 100னா 500 + 100னா 600 மைனஸ் இந்த டேர்ம்னு வரும். e பவர் -3க்கு உன் புக்லேயே ஆன்சர் கொடுத்துருக்கு 0.05ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கால்குலேட்டரை வச்சு போட்டுக்கோ 5ன்னு சொல்லிட்டு வரும். 600ல் 5 வந்துச்சுன்னா போச்சு அப்படின்னா 595. அப்போ ரெவென்யூ எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 595. அப்போ 100 யூனிட்ஸ் நாம் ப்ராடக்ட் பண்ணும் போது. ஓகே, இந்த சம் வரைக்கும் முடிச்சிடும்.